ஹலோ மை டியர் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஆண்டி யூடியூப் vlog. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, திட்டுவீங்கன்னு தெரியும். பட் கொஞ்சம் ஒர்க் நண்பர்களே. இப்போ தான் ஐஏ முடிஞ்சுது, போன வாரம் தான் ஐஏ முடிஞ்சு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. அப்படியே டப்புன்னு ஒரு வேலையாக முடிச்சுட்டு வந்துட்டேன். சுத்தமாக டைம் இல்லை. பேசாமல் கடல்கிட்ட ஒரு டீலிங்கை போட்டு இது டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஏற்றி வச்சிடலாம் அப்படின்பாங்க. அவ்வளோ டைம் வந்து பத்தாமல் போயிடுது. செம்ம கண்டாரு. என்ன பண்ணுறது, வாழ்க்கையே அப்படித்தான். இன்றைக்கி சண்டே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே குட். கொஞ்சம் டாஸ்க்லாம் வச்சுருந்தேன், பட் நான் முடிக்க முடியல. காலை 8 மணிக்கு எழுந்தணும்னு சொல்லிட்டு நீ டுடூ ஆப் டவுன்லோட் பண்ண நண்பர்களே. டுடூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணேன். அதுலேருந்து எல்லா இதையும் போட்டு லிஸ்ட்டு போட்டு இந்த லிஸ்ட்டு படி தான் நடக்கிறோம், ப்ரொடக்டிவிட்டியை நோக்கி போகிறோம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் காலைல 8 மணிக்கு அலாரம் வச்சா 9 மணிக்கு தான் எழுந்தேன். அங்கேயே அவுட்டு. அப்படியே எல்லாம் 1 hour டிலே. எல்லா டுடூவும் 1 hour டிலே. அந்த டுடூ லிஸ்ட்டுக்காரனே பார்த்துருப்பான், முதல் நாளே எல்லாம் 1 hour டிலே பண்ணுறியே, நீ பிடுங்கி வேரோட பிடுங்கி அதில் நட்டுட்டு தான் இதுக்கப்புறம் மறுவேலை பார்ப்பேன்னு நினச்சிருப்பான். அப்படி தான் போச்சு. பட் ஓகே, காலையில் இருந்தேன், கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டேன். எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு வீட்டை பெருக்கிற இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் முடித்தேன். ப்ரைவசி ஒர்க்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணி இருக்கும் நண்பர்களே. ஆமாம், 11 மணி இருக்குது. 11 மணிக்கு உட்காந்தேன். 2 மணி வரைக்கும் உட்காந்து எழுதினேன். எழுதினேன். எழுதிட்டு அப்புறம் நைட்டாக முதுவலிக்க ஆரம்பிச்சு. எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 5:30 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5:30க்கு திரும்ப ஆரம்பித்தேன். எழுதுனேன். அப்புறம் வந்துட்டு ஃபேர்வெல் டிஸ்கஷனு, அந்த டிஸ்கஷன் இந்த டிஸ்கஷன் சொல்லிட்டு கான்காலை போட்டு கெட்டு விட்டானுங்க. கொஞ்சம் தான் எழுதினேன். அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் எழுதினேன். இப்போ 10:30 போயிட்டு சாப்பிட்டு வந்தேன். 10:30 இல்லை, 10 மணிக்கு போய் சாப்பிட்டு வந்தேன். 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30க்கு வந்திருப்பேனா? ஆமாம், 9:30க்கு போய் சாப்பிட்டேன். 10 மணிக்கு வந்துட்டேன். ஒரு 1/2 hour எழுதினேன். அப்புறம் அப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ உட்காந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னும் முடியல. இன்னும் 17 எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. 17 2 12 எக்ஸ்பிரிமெண்ட். ஆமாம், இன்னும் 12 எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. என்னத்தை எழுத போகிறேன்னு பயமாயிடுது. பார்த்துக்கலாம். இந்த வாரம் நிறைய நடந்தது நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கனிமொழி கருணாநிதி, அவங்க நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு, ஸ்டாலினோட தங்கச்சி, ஸ்டாலின் அவரோட தங்கச்சி, கருணாநிதியோட மகள். அவங்க கையில் வந்துட்டு பேச்சு போட்டியில் வின் பண்ண 3rd ப்ரைஸு. அதுக்கு வந்து அவங்க கையால் வந்து எனக்கு வந்து ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த ஷீல்டை வாங்கி எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மாகிட்ட காமிச்சேன். ஷீல்டு கட்டில் ஃபோட்டோ மட்டும் காமிச்சேன். ஷீல்டு வந்து 3 நாள் கழிச்சு தான் தருவான்ட்டாங்க. ஃபோட்டோத்தை வந்து காமிச்சேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பெருமை, என் பிள்ளை வந்து பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு ஒரு பெருமை அவங்களுக்கு. அப்படி அவங்கள அப்படி குதூகலமாக்கிட்டு கையோடு போயிட்டு ரிசல்ட் வந்துருச்சு நண்பர்களே. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு. உட்காந்து புலம்பின்னு இருந்தது ஞாபகம் இருக்கா? ரிசல்ட் வர போது ஃபெயில் ஆகிட்டேன்னா இந்த ஃபேன் தான் தூக்க மாட்டி தொங்கணுன்னு. ஆகவில்லை, ஆல் கிளியரே. எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணிட்டேன். 74%, விச் இஸ் குட். பர்சன்டேஜ் கம்மி தான், பட் ஓகே. கொஞ்சம் இப்போ தான் வந்து ஹோப் கிடச்சிருக்கு. இந்த ஹோப்பை பிடிச்சி அப்படியே செகண்ட் செமஸ்டரில் அச்சு தூக்கின்னு கிளம்பணும். ஓகே, அச்சு தூக்கின்னு கிளம்பி எல்லா பர்சன்டேஜ்லாம் ஏற்றின்னு போய் உட்காரோம். அவ்வளோதான், வரும். ஒன்றும் இல்லை, நம்ம தான் அதுக்கப்புறம் ரைட்டு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. நல்லா புரிஞ்ச முடியாது இந்த வாரம். இங்கே நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிறைய பேருக்கு வந்து நான் கேட்டிருக்கேன் நண்பர்களே. நிறைய பேருக்கு எப்படின்னா வந்துட்டு நடந்தால் எல்லாம் நல்லதும் நடக்கும், இல்லைன்னா எல்லாம் கெட்டதும் நடக்கும். இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல விஷயமாக நடந்துன்னு வரும். நல்ல விஷயமாக நடக்குதுன்னு அவங்க நினைப்பானுங்க,
உடனே டப்புன்னு அடிச்சு கெட்ட விஷயமா நடக்கும். எனக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் நடந்தது. ஓகேவா? அப்படியே வந்து நல்லா போகும், நல்ல ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு அடி அடிக்கும், அப்படியே கீழே இறங்கிடுவேன். இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து கண் முன்னாடி ஒரே வாரத்தில் இருந்து தையா தக்கான் டான்ஸ் ஆடும். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். இப்படி தான் போகும்ல. ஆனால் லாஸ்ட்டு ஒரு வாரம் இருக்கு, வீட்டில் இருக்க என்னால் கெட்ட வார்த்தை கூட பேச முடியல. இவ்வளோ கண்டா போச்சு நண்பர்கள். எப்படி சொல்கிறது? அதான் சொன்னாங்க, ப்ரைஸ் வாங்கினேன், அது ஒரு ஹைக்கா. அப்படியே அந்த ஹைக்கை ஏறிச்சா, ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிரச்சனை, சண்டை. அப்படி டப்புன்னு கீழே இருந்துச்சு. அப்படியே டிப்ரெஷன்லேயே போகுது. எங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் நான் டிப்ரெஷனில் இருக்கேன். அப்படியே டிப்ரெஷன்லேயே போகுது. திடீர்னு ஒரு ஹைக்கு, ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா, ஐயா ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ட்ராப்பு. எனக்கு வந்து அந்த வருஷம் வந்து சீஃப் எடிட்டர் பேட்ச் இல்லைன்ட்டானுங்க. செம்ம டிப்ரெஷனு. என்னடா இப்படி சொல்லிட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துட்டு க்ரியேட்டிவ் வச்சு தந்துட்டேன். எனக்கு க்ரியேட்டிவ் வச்சு தரணுன்னு ஒரு மாதிரி கோவம் வந்து, பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா க்ரியேட்டிவ் இட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே ஒரு ஹைக்கு போச்சா, திரும்ப பார்த்தா இன்றைக்கி வீட்டில் பிரச்சனை, தமால் நடிக்குது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி போகுது நண்பர்களே. திடீர்னு அப்படியே ஏறுது இறங்குது, இறங்குது ஏறுது, ஏறுது இறங்குது ஒரே வாரத்தில். இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக ஏறுது, ஏறிட்டு டப்பான்னு ஒன்று அடிச்சு கீழே இறங்குதுன்னா ஓகே, நமக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மைண்ட் செட் ஆகிடும். ஏறுது, என்ன ஏறுது, வாழ்க்கை ஏறுதா, அப்போ இறங்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு, ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வருவோம். இது என்னன்னா ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க, கேமரா முன்னாடி உட்காந்து புலம்புற அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த லெசன் எனக்கு புதுசாக இருக்குது நண்பர்களே. உண்மையாகவே என் வாழ்க்கையில் இது ரொம்ப புதுசான லெசன். எல்லா பக்கமும் வந்து ஃபஸ்ட்டுலாம் எல்லா பக்கமும் அடிப்பானுங்க, வாங்கிப்போம். இந்த வாட்டி என்னன்னா வந்து ஒரு பக்கம் அடிக்கிறானுங்க, ஒரு பக்கம் தூக்குறானுங்க, திரும்ப தூக்குன கையை கீழே போட்டு அடிக்கிறானுங்க, திரும்ப இந்த அடித்த கையை பிடிச்சி தூக்குறானுங்க. ஒன்றும் புரியல. ரொம்ப புலம்புறேண்ணா, நான் பண்ணுறது யார்கிட்டையும் புலம்பவும் இல்லை, கேமரா முன்னாடி எது புலம்புறேன்னு. அதான் நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஒரு வாரம் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். வாழ்க்கை என்ன வேணால் பண்ணுண்டா, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கடா நண்பன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நண்பா நண்பி, மச்சா மச்சீஸ், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தூங்கு, ஜாக்கிரதையாக இருங்கடா. 2025 போட்டு வறுக்கோன்னு தெரியும், ஆனால் அதோடய வேலையை மார்ச் மாதம் இல்லை, அதான் பிப்ரவரி மாதம் இப்போவே காட்டுன்னு நினச்சி கூட பார்க்கல. பார்ப்போம். போது நண்பர்கள், நல்லா பெஸ்ட்டுன்னு தெரில. அவ்வளோதான். இதுக்கப்புறமாச்சு தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோவும் நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு வீடியோக்கும் ஒரு வாரம் கேப்பு, புரியுது. பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் நண்பர்களே. வாழ்க்கையில் டைமே பற்ற மாட்டேங்குது. காலையில் எழுந்து காலேஜ் போகிறேன், காலேஜ் முடிச்சுட்டு வரத்துக்கு 6 மணி 6:30 ஆகிடுது. திரும்ப உட்காந்து இப்போ தான் செமஸ்டர் எண்டு வரப்போதில்ல, செமஸ்டர் எக்ஸாம் வரப்போதில்ல, இருக்கிற எல்லா தலைவலியும் தூக்கினது ஒன்றா கொட்டுறானுங்க. அப்சர்வேஷனு, ரெக்கார்டு, ஒரு சப்ஜெக்டில் அப்சர்வேஷன் கொடுக்கணும், ரெக்கார்டு கொடுக்கணும், அப்படி ரெண்டுமே கொடுக்கணும். ஐடி கார்டு கொடுத்து வச்சுட்டு போகிறோம், ஐடி கார்டு கட்டி வச்சுட்டு போடுறாங்க. நான் கிளாஸுக்கே போகாமல் ஏமாற்றி சுற்றின்னு இருக்கிறேன். இன்னொரு இதில் வந்துட்டு ரெக்கார்டை கொடுத்து அப்சர்வேஷனை கொடுன்றானுங்க. இதில் நம்ம வந்துட்டு 5 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுமா 3 சப்ஜெக்டில். தமிழ் மேம்லாம் அசிங்கமாக கேட்குது, நீலாம் என்ன இதுக்கு காலேஜுக்கு வர அப்படி கேட்குது. எல்லாத்துலேயும் அடிக்கிறானுங்க. பேசாமல் இந்த வீடியோவுக்கு வந்துட்டு தம்ப்நெயில் வந்து இது தம்ப்நெயில் இல்லை, கேப்ஷன் வந்து என் ரேண்ட்டை கொஞ்சம் கேளு அப்படி போட்டுடலான்னு இருக்கேன். உண்மையிலேயே வாழ்க்கை அப்படி தான் போகுது. சரி, ரொம்ப பழப்பிட்டோம் போல். வீடியோ முடிச்சுப்போமா? முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது பேசுவோமா? இன்றைக்கி என்ன புதுசாக பார்த்தோம், என்ன பார்த்தோம், ராமர் பாலம். மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ பார்த்து நண்பர்களே, நல்லா இருந்தது. இந்த ராமர் பாலம் இதுவாக இருந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக மிஸ்டர் ஜிகே வந்து பெருசாக பிடிக்காது மீன்ஸ் அவர் வந்து எப்படின்னா
எனக்கு மட்டும் தான் சயின்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவார். அவரோட வே ஆஃப் அப்ரோச் வந்து லைட்டாக எனக்கு வந்து இதுவாகும். பட் ஆனால் கால் கண்டென்ட் வந்து நல்லா தான் இருக்கும். சரி நீ என்ன பார்க்குறதுன்னு தெரில, போர் அடிச்சுது, அதுக்கு முன்னாடி இருந்து சரி போட்டு விடு அப்படின்னு போட்டு விட்டேன். ராமர் பாலம் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்ட்டு. அது எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் ராமர் பாலம் ஒரிஜினல் கிடையாது, அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் ஒரிஜினல் கிடையாதுன்ட்டு. ஏன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ன்றது காலங்காலமாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. இந்த வால்கனோ எரிமலை இருக்கும் தெரியுமா, எரிமலை வெடித்து அதுலேருந்து வர லாவா வந்து கீழே வந்து அந்த லாவா தான் கட்டியாகி எப்பவுமே பாறையாக மாறும். அந்த பாறைக்குள்ளே வந்து சம்டைம்ஸ் வந்து ஏர் போய் லாக் ஆகிடும். ஓகே, இப்போ எப்படி தண்ணியே நம்ம மொத்தமாக கீழே ஊற்றினா கொஞ்சம் ஏர் போய் லாக் ஆகிட்டு அந்த ஏர் மேலே வருது, அந்த மாதிரி வந்து ஏர் வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகிற ஏர் வந்துட்டு வெளில போக முடியாமல் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸை வந்து உடச்சிக்கிட்டு வெளில போயிடும். உடச்சிக்கிட்டு வெளில போகும், அந்த பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ பாண்ட்ஸ் பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு அதோட டென்சிட்டி வந்து கம்மியாகிடும். டென்சிட்டி கம்மியாச்சுன்னா ஒரு சாக் பீஸ் மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. சாக் பீஸ்னால் தான் வந்துட்டு நம்ம தட்டி பார்க்க பெருசாக தட்டியாகவே இருந்தாலும் அது வெயிட்டே இல்லைல்ல, அந்த மாதிரி கல் வந்து மாறிடும். அது பெருசாகவே இருந்தாலும் உள்ளே வந்துட்டு ஏர் வந்து வெடித்து வெளில போக ட்ரை பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து டென்சிட்டின்ற ஒன்று வந்து ட்ராப் ஆகாது, டென்சிட்டியே இருக்காது. இந்த மேட்ரு வந்து ட்ராப் ஆகாது, டென்சிட்டியே இருக்காதனால அது வந்து ஒரு மாதிரி மிதக்க ஆரம்பிச்சோம், லைட் வெயிட் ஆகிடும். ஸோ தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும், வந்து வெயிட் இல்லாததுக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும். அதை தான் வந்துட்டு அங்கே இருக்க அந்த ஸ்டோன்ஸ், அந்த இடத்துல வந்துட்டு எப்படி அந்த ஸ்டோன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதுவே இப்போ ஆக்சுவலாக இந்தியாவே பார்த்திங்கன்னா ஒரு தனி பிளேட்டு, ஏஷியான்றது தனி பிளேட்டு. இப்போ இமாலயஸ் எப்படி உருவாகும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பிளேட் வந்துட்டு இப்படி போகும், இந்த பிளேட் வந்து இங்கே ஸ்டேபிளாக நிற்க சொல்ல முடியாது, எது இங்கே இருக்கும். இந்த பிளேட் மூவ் ஆகிற வரைக்கும் ரெண்டு பிளேட்டும் மோதி ரெண்டும் குவியறது தான் வந்து இமாலயஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வரைக்கும் இமாலயாஸ்ன்ற ஒரு மவுண்டைன் கிடையாது. ரெண்டு பிளேட்டும் மோதி ஒன்று மேலே ஒன்று வரும்போது அந்த மவுண்டைன் மேலே அது ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அது மோதின ஒரு இது கீழே பார்த்திங்கன்னா அது கீழே ரெண்டு பிளேட் இருக்கும். அந்த ரெண்டு பிளேட் வந்துட்டு இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகரதான் ஆக்சுவலாகவே வேல்கணும். நடுப்புற வந்து கீழே வந்து லாவாக இருக்கும். இந்த பிளேட்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த பிளேட்ஸ்லாம் அந்த மாதிரி நகர்ந்துடும். அதுக்குள்ளே இருந்து வந்துட்டு லாவா வரும். அப்படி வந்து அந்த பிளேட்ஸ் அந்த இது ஸ்ரீலங்கன் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழே வந்து ஒரு பிளேட்டோட டிவைடு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து வேல்கனோஸ் இருக்குது. இப்போ கிடையாது, ஏன்னா வந்துட்டு வேல்கனோ ட்ராப் வந்து நம்ம வந்து உலகம் சுற்ற அந்த பிளேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மாற வந்துட்டு அந்த ஆக்டிவ் வேல்கனோ இது டெத் வேல்கனோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் வேல்கனோ வந்து டெத்துலேயும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். ஒரு காலத்தில் ஆக்டிவாக இருந்து இப்போ டெட் ஆகிடுச்சு. அது டெட் ஆகணும்னா வேறு எங்கேயோ வந்து அந்த ஸ்பாட் வந்து நவுந்து போயிடுச்சு, இது லாவா வெளில வர ஸ்பாட் வெளில இது தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மிதக்கிற கற்கள் இருக்குது. உடனே அதை பார்த்து வந்து ராமர் வந்து இது பேரை போட்டு கல் போட்டார், அதனால் வந்தது அப்படின்றது வந்து நம்ம மக்கள் வந்துட்டு தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இது இவ்வளோ இப்போ நான் சொல்கிறேன்ல, இதுவே எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. இதே வந்துட்டு என்னடா வள சயின்ஸ் கிளாஸ் எத்தனைக்கான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதே தான் அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொன்னால் வந்துட்டு இவனை குழம்பிடுவானுங்கன்ட்டு நம்ம ஊர் விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுற்றி ஒரு வந்து கடவுள் கதையை எழுதிடுவானுங்க. கடவுளை பேஸ் பண்ணி கதை எழுதிட்டா நீ அதை வந்து புறக்கணிக்க முடியாது. அதை நீ புறக்கணிச்சிட்டின்னா நீ வந்து ஒரு ஆன்டி இண்டியன், நீ வந்து இந்த மதத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கி வச்சுருவானுங்கன்ற பயத்துலேயே அதெல்லாம் கற்றுப்பான். அதனால தான் வந்து இந்த புராணத்தை வந்து புராணம் இதிகாசம் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை சுற்றி இந்த மாதிரி கதையாக எழுதுவாங்க. அப்படி எழுதுனது தான் இந்த ராமர் பாலம்ன்றது. இப்போ உண்மையிலே வந்துட்டு இந்த ராமர் பாலம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஏதாவது பிரிட்ஜ் இருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இதில் வந்து ஒரு ஃபேன் பிரிட்ஜ், இது வின் பிரிட்ஜோ சம்திங்னா சொல்லுவாங்க, வின் பிரேஸோ சம்திங்னா சொல்லுவாங்க. அதான் அந்த கடல் வந்து இதுவாக வருது. அந்த இடத்துல ஒரு வளைவு தான், இவ்வளோ பெரிய லேண்ட்மாஸ் இருக்குது, அது கீழே ஒரு லேண்ட்மாஸ் இருக்குது. ஸோ நடுப்புற வந்துட்டு ஒரு பாதை இருக்கவும் வந்துட்டு இந்த இது கடல்லாம் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அடித்து இந்த இடத்துல பட்டு போகும். உள்ளே பூந்து போக முடியாது, அதுங்களால் உள்ளே பூந்து போக முடியாதனால அது பட்டு வளைஞ்சு போகிறது. எங்கேருந்தோ கூட்டின்னு வர மண்ணை வந்துட்டு இந்த இடத்துல சேர்த்து விட்றோம். அந்த ரெண்டு இடத்துல ஒரு டிவைடர் மாதிரி சேர்த்து விட்றோம். டிவைடர் மாதிரி சேர்த்து விட்றது நம்ம மேலேருந்து அந்த சேட்டலைட் வழியாவோ இல்லை நார்மலாக பார்க்கும்போது நிறைய மண் திட்டு இருக்கிறதுக்கும் அந்த பிரிட்ஜு மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அது ஆக்சுவல் பிரிட்ஜெலாம் கிடையாது. அதில் எந்த ஒரு ரிமைன்ஸும் கிடையாது, எந்த ஒரு பிரிட்ஜும் கிடையாது. உடனே நீங்கள் கேட்கலாம், எப்பட்றா அப்போ வந்து கனெக்ஷன் இல்லாமல் எப்படி வந்துட்டு இங்கே இருக்க மொழியும் அங்கே இருக்க மொழியும் ஒன்றா இருக்குது, எப்படி தனுஷ்கோடி வந்து காலியாச்சு, தனுஷ்கோடி காலியாக தகவல் தெரியுமானா அதுவும் தெரியும். எப்படி அது ஒரு வேளை வந்து இது இப்போதைக்கு அது கிடையாது, அது பிரிட்ஜே கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து இது வரைக்கும் ஒரு இதுவாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்கலாம். வந்து பாதியிலே அது கட் ஆகிருக்கும். நடுப்புற ஒரு காலி கிரவுண்டு, ஒரு ஓஷன் பேஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமே நடுப்புற. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அது ரெண்டு லேண்ட் மாதம் கனெக்ட் ஆகாது.
ஒரிஜினல் இது மேப்பிங் இது ஓஷன் மேப்பிங் படி பார்த்திங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகாமல் ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு டிவைடர் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நமக்கே தெரியும் பக்கத்து இப்போ இங்கே இருக்குது, அங்கே ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் ஆளுங்க இருக்காங்கன்னா நம்ம ஒரு போட் செஞ்சு போய் பார்க்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் அது வந்து நடுப்புற ஒரு லேண்ட்லாம் கிடையாது. அது ரொம்ப காலமாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது இருக்குது. இது மீன்ஸ் ஒரு ஓஷன் இருக்குது, ஓஷன் பிரிட்ஜ் இருக்குது. இங்கே இருக்க மக்கள் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்க மக்கள் இங்கே வராங்கன்னா 2 மக்களும் ஒரே மாதிரி இருக்காங்க தவிர அது ஒரே இதெல்லாம் கிடையாது. புரிந்ததா? இந்த மாதிரி வந்துட்டு போர்டிச்சா அப்பப்போ வந்துட்டு எஜுகேஷனை சொல்லி கொடுத்துட்டு போவேன். அவர் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு பிரிட்ஜு இல்லைன்னு தான் சொன்னார். எனக்கு முன்னாடி இந்த கதைலாம் தெரியும். கொஞ்சம் இந்த மாதிரி கதைலாம் கேட்பேன், லைட்டாக வந்து ஆடியோ பாட்காஸ்ட் நம்மலாம் கேட்பேன். எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அதுதான் போர் அடிக்கும் இந்த மாதிரி வந்து இதாக சொல்லிட்டு போவேன். கண்டென்ட் வீடியோவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டென்ட் வீடியோ இது. அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே வந்து ஒரு 12-13 நிமிஷம் போயிட்டுருக்கோம். மானிட்டைசேஷன் அட்டன் ஆகிடும். அவ்வளோதான். இதுவும் ஒன்று இருக்குது நண்பர்களே. இப்போ வந்து நான் என்ன தான் வந்துட்டு வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் ஏறி எனக்கு வாட்ச் டைமும் ஏறினாலும் நான் போடுற வீடியோ 8 நிமிஷத்துக்கு மேலே இல்லைன்னா எனக்கு காசு வராது. காசு வரணுன்ற மோட்டிவுக்காக பண்ணல. இருந்தாலும் வந்துட்டு அந்த மானிட்டைசேஷன் ஆனால் தான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆனால் தான் நமக்குன்னு ஒரு கல்ட் ஒரு ஃபார்ம் ஆகும், ஹெல்த்தியான கல்ட்டு. ஓகேவா? அதனால தான் இவ்வளோ எஃபர்ட் போடுறது. ஓகே, கொஞ்சம் நிறைய சைட்ஸ் பேசிட்டோம் போல இன்றைக்கி. வச்சுக்கோங்க, நீங்களும் வந்து எஜுகேட் ஆகுங்க. எஜுகேஷன் இஸ் அ கீ ஆஃப் எவ்ரி திங். ஆமாம், நடுப்புற கோடை மாற்றிட்டேன். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளமோரன். சைனிங் ஆஃப். பாய் பாய்.